யாரோ ஒருவன் பேசும் வார்த்தையாய் இதை எண்ணி கடந்து விடாதே. நீ தேடிய விடை நானே. பல நாட்களாய் பல இரவுகளாய் உன் வீட்டு பூஜை அறையிலும் மனதுக்குள்ளும் நீ என்னிடம் கேட்ட அதே கேள்விக்கு பதில் சொல்லத்தான் திருச்செந்தூர் அலைகளின் ஓசையோடு உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். யாராவது எனக்கு வழிகாட்ட மாட்டார்களா? என் அப்பன் முருகன் என் குரலை கேட்கவில்லையா என்று நீ கதறிய அந்த நள்ளிரவு பிரார்த்தனை எனக்கு கேட்டுவிட்டது. இதை படிக்கும் இந்த நொடி உன் வீட்டில் நான் வாசம் செய்கிறேன் என்று அர்த்தம். உன் கண்ணீரின் ஈரம் காய்வதற்குள் உன் அப்பன் நான் உன் கையை பிடித்து விட்டேன். நீ கடந்து வந்த தீராத வலிகள், யாராலும் புரிந்து கொள்ள முடியாத உன் மனவேதனைகள், தூக்கமில்லாத இரவுகள், இவை அனைத்திற்கும் விடை தேடி அலைந்தாயே. இதோ அந்த விடை உன் கையில். உன் மனக்குழப்பம், தீராத வலி, துரோகங்கள் கொடுத்த வேதனை, இவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு. இன்று முதல் உன் கவலைகளுக்கு சொந்தக்காரன் நீ அல்ல, நான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த இடத்தில் இருந்துதான் உனக்கான புதிய பாதையை நான் தொடங்குகிறேன். உலகம் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் உன் அப்பன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிரப்பப் போகிறேன். இது சாதாரண பதிவு அல்ல, உன்னோடு நான் பேசும் சத்திய வாக்கு. உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகும் இந்த முருகனின் திருவாக்கை எந்தவித சலனமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு கேளுங்கள். இந்த முருகனின் குரல் உங்கள் செவிகளை தீண்டும் இந்த சில நிமிடங்கள் உங்கள் தலையெழுத்தையே சுபிட்சமாக மாற்றப் போகின்றது. உங்கள் கவலைகளை மறந்து பொறுமையோடு இதை கேட்டு முருகனின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் அகக்கண்ணை திறந்து என்னை முழுமையாக உணர்ந்து கொள். அகிலாண்ட கோடிகளையும் தன் அசைவில் ஆட்டி படைக்கும் உன் முருகனான நான் இன்று திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. கடவுள் இருக்கிறாரா? என் குரல் அவருக்கு கேட்கிறதா? என் கண்ணீர் அவர் கண்களுக்கு தெரிகிறதா என்று பல இரவுகள் உறக்கமின்றி கலங்கி தவித்தாயே. அந்த தவிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே சர்வ வல்லமை படைத்த நான் உன் வீட்டிற்குள் நுழைந்து இதோ உன்னிடம் பேசுகிறேன். நீ நீண்ட காலமாக காத்திருக்கும் அந்த ஒரு நல்ல காரியம், உன் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு நல்ல செய்தி இதோ உன் வாசல் தேடி வரப்போகிறது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை என்ன சொன்னாலும், உன்னை அனைவரும் தூக்கி எறிந்த போதும் அதையெல்லாம் நினைத்து கவலை கொள்ளாமல் என் முருகன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று என் மீது நீ வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இன்று உன் விதியையே மாற்ற என்னை இங்கே வரவழைத்துள்ளது. பிள்ளையே, உலகம் உன்னை புறக்கணித்த போது நான் உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன். நீ தனிமையில் அழுத போது உன் கண்ணீரை என் கரங்களால் துடைத்துக் கொண்டிருந்தேன். இதோ இன்று முதல் உன் தடைகள் தகர்கின்றன. விதியினால் வந்த வினைகள் யாவும் என் வேல் பட்டு பொடி பொடியாகும். உனக்கு வந்த சோதனைகள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு என்னை மட்டுமே முழுமையாக நம்பி நின்றாய் அல்லவா? அந்த மாபெரும் நம்பிக்கையே உன் கர்ம வினைகளை தீர்க்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் இருந்த இருண்ட பக்கங்கள் அனைத்தும் இத்தோடு முடிவடைந்து விட்டன. நீ இதுவரை செய்த புண்ணியங்கள் அனைத்தும் உன் வாழ்விற்கு ஒளியாக மாறப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, வரப்போகும் இந்த செவ்வாய்க்கிழமை உன் வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக மாறப்போகின்றது. அது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. உன் அப்பன் முருகனால் உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நாள். அன்றைய தினம் எந்த ரூபத்திலாவது எந்த வடிவத்திலாவது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி உன்னை தேடி வரும். ஒருவேளை அது நீ வழியில் சந்திக்கும் ஒரு முதியவரின் மூலமாகவோ, வாஞ்சையோடு உன்னிடம் வரும் ஒரு சிறு குழந்தையின் மூலமாகவோ, அல்லது காற்றின் மூலம் வந்து உன் செவிகளை தீண்டும் ஒரு சொல்லின் மூலமாகவோ, இல்லை எதிர்பாராத ஒரு தற்செயலான நிகழ்வின் மூலமாகவோ உனக்கு தேவையான அந்த நற்செய்தி உன்னை வந்து அடையும். அது வேறு எவராலும் அனுப்பப்பட்டது அல்ல. பரமேஸ்வரன் மகனான என்னால் உனக்காக பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்படும் ஆசீர்வாதம் என்பதை உன் உள்ளுணர்வு உனக்கு மிக தெளிவாக உணர்த்தும். நாளை இந்த அற்புதம் நடந்தே தீரும். இது இந்த ஈசனின் அசைக்க முடியாத சத்திய வாக்கு. இந்த நற்செய்தியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. உன் மனதை சஞ்சலப்பட விடாதே.
வீண் சிந்தனைகளை தவிர்த்து அமைதியாக இரு. நான் உனக்கு இப்போது உபதேசிக்கும் இந்த மகா மந்திரத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. இது சர்வ வல்லமை கொண்டது. உன் தடைகளை சுக்குநூறாக உடைத்தெறியும் மந்திரம். ஓம் ரீம் சரவணபவாய நம. இதை சொல்லும்போது காரிய தடைகள் நீங்கும், செய்யும் வேலையில் வெற்றி கிடைக்கும். இதை நீ சொல்ல சொல்ல உன் தலைவிதி மாறும், உன் கதவுகள் திறக்கும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு அதிர்வும் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். நாளை வரப்போகும் அந்த நல்ல செய்தியை எந்த தடங்களும் இன்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மாபெரும் சக்தியாக இந்த மந்திரம் செயல்படும். உன் கவலைகளை தூக்கி எறி. உன் அப்பன் நான் உனக்கு துணையாக, அரணாக உனக்குள்ளேயே உறைந்திருக்கிறேன். நாளைய விடியல் உனக்கான வசந்த காலத்தின் தொடக்கமாக அமையும். நம்பியிரு, நான் நடத்துவேன். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் குரல் உன் வீட்டில் மட்டுமின்றி உன் ஆன்மாவிலும் ஒலிக்கத் தொடங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த முருகனின் வார்த்தைகள் உனக்காக மட்டுமே, உன்னை ஆற்றுப்படுத்துவதற்காக மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உடைந்து உனக்கான உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. நீ இதுவரை கடந்து வந்த பாதை மலர்கள் தூவப்பட்டவை அல்ல, முட்களும் கற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதைகள் என்பதை நான் அறியாதவன் அல்ல. அப்பனே முருகா, என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்க உனக்கு நேரம் இல்லையா? அல்லது என் குரல் அந்த திருச்செந்தூர் அலைகளின் சத்தத்தில் மறைந்து போகின்றதா என்று நீ என்னை திட்டுவது கூட எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளையே, நீ உன் பூஜை அறையில் பட்ட வேதனைகள், அழுது புலம்பிய கவலைகள் அனைத்தும் என் கருவறையில் எதிரொலித்ததால் தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் என்பதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? நீ சிந்திய கண்ணீரை துடைக்க என் கரங்கள் நீண்டுவிட்டன. யாரும் இல்லையே என்று நீ ஏங்கிய அந்த நள்ளிரவு பிரார்த்தனைக்கு விடையாகவே இதோ உன் முன்னே நிற்கிறேன். இனி உன் கவலைகள் அனைத்தும் என் பொறுப்பு. உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலிகளுக்கும், நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றங்களுக்கும் இதோ வரும் செவ்வாய்க்கிழமை நான் விடை கொடுக்கப் போகின்றேன். அந்த நற்செய்தி உன் செவிகளை வந்து அடையும் பொழுது இத்தனை நாள் உன் இதயத்தில் சுமந்து கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் பனிப்பாறை போல கரைவதை நீயே முழுமையாக உணர்வாய். இதெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா என்று நீயே சந்தேகப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனி இந்த முருகனின் அருளால் சத்தியமாக நடக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். நம்பிக்கையோடு இரு. அவநம்பிக்கை என்னும் ஒரு சிறு துரும்பை கூட உன் மனதிற்குள் நுழைய விடாதே. யார் என்ன கூறினாலும் எந்த தடங்களை கண்டும் கலங்காதே, பயம் கொள்ளாதே. நான் உனக்கு வழங்கிய அந்த தாரக மந்திரம் மட்டுமே உன் மூச்சு காற்றில் கலந்திருக்க வேண்டும். நீ உறங்கும் போதும் நீ விழித்திருக்கும் போதும் இந்த மந்திரம் உனக்கு அரணாக இருக்கும். உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த முழுமையான நம்பிக்கையை மட்டும் கவசமாக அணிந்து கொள். உன்னை தேடி வரும் அந்த நற்செய்திக்காக காத்திரு. நாளை விடியும் பொழுது உன் கவலைகளை தீர்க்கும் பொழுதாக அமையும். அஞ்சாதே, உன் அப்பன் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, இந்த செவ்வாய்க்கிழமை நீ ஒரு அதிசயம் காண்பாய். அது வெறும் வாய்ப்பல்ல, அது உன் கர்ம வினைகளை நான் அறுத்து எறிந்ததன் அடையாளம். முடியாது என்று நீ கைவிட்ட காரியங்களை முடித்தே தீருவேன் என்று உன் கையை பிடித்து நான் முடித்து காட்டுவேன். இனி நீ தேடி போக வேண்டியதில்லை. உன்னை தேடி எல்லாம் வரும். நான் உன் வீட்டில் நுழைந்து விட்டேன். உன் பூசை அறையில் நான் அமர்ந்து விட்டேன். இனி உன் பயங்கள் அனைத்தும் எனக்கு தீனி. உன் கவலைகள் அனைத்தும் என் வேலுக்கு பலி. நிமிர்ந்து நில். உன் கண்களில் கண்ணீர் வேண்டாம், கனல்கள் இருக்கட்டும். உன் அப்பன் நான் உனக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் இருளிற்கு இடமில்லை. கதிரவன் உதிக்கப் போகிறான். நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனதே. பிள்ளையே, அஞ்சாதே. எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக எண்ணி இருட்டில் அமர்ந்து நீயும் உன் கண்ணீரும் மட்டும் பேசிக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவு எனக்கு தெரியும். என் கடவுள் எங்கே போனார் என்று நீ ஆக்ரோஷமாக கேட்ட அந்த கேள்வியின் வெப்பம் என் மார்பை சுட்டது. அதனால்தான் ஆதி அந்தமில்லாத அந்த பரம்பொருளின் மைந்தன் நான்.
அண்ட சராசரங்களையும் ஒரு நொடியில் சாம்பலாக்கும் வல்லமை கொண்ட என் வேலை ஏந்தி உன்னை காக்க உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். இதோ உன் விதியை மாற்றி எழுத என் கையில் உன் கர்ம வினைகளை எடுத்துக்கொண்டேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் கூட்டத்திற்கு தெரியாது உன் பின்னால் ஆறுமுகன் படைகளுடன் நிற்கிறான் என்று. உன்னை ஒதுக்கி வைத்த உறவுகளுக்கு தெரியாது நீ என் மடியில் அமர்ந்திருக்கிறாய் என்று. நீண்ட காலமாக காத்திருக்கும் அந்த ஒரு விடை, அந்த ஒரு தீர்ப்பு, அந்த ஒரு வெற்றி இதோ இந்த செவ்வாய்க்கிழமை உன் கதவை தட்டும். அது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு அல்ல. உன் அப்பன் நான் உனக்காக போரிட்டு பெற்றுத்தரும் வெற்றி பரிசு. இனி நீ பிச்சை எடுப்பவன் அல்ல, அள்ளி கொடுப்பவன். உன் கடந்த கால வலிகளை நான் நெருப்பிலிட்டு பொசுக்கிவிட்டேன். இனி உன் கண்கள் கலங்கக்கூடாது. உன் முகத்தில் ஒரு தேஜஸ் பிறக்கட்டும். இனி நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னால் என் வேல் செல்லும். உன்னை தீண்ட நினைக்கும் தீய சக்திகளின் வேல் பட்டு சிதறும். இந்த நிமிடம் உன் மூச்சு காற்றை கவனி. அதில் ஒரு அமைதி பிறக்கிறதா? அதுதான் நான் உனக்குள் இறங்கிவிட்டதன் சாட்சி. உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் விபூதி வாசம் வீசும். இனி உன் வீட்டில் வறுமை இல்லை, நோய் இல்லை, பயம் இல்லை. யார் உன்னை பகைத்தாலும், யுகமே எதிர்த்து நின்றாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் வேல் உனக்கு அரண், என் சொல் உனக்கு வழி. புறப்படு, உன் வெற்றியை கொண்டாட தயாராகு. வேல் இருக்க வினையும் இல்லை, நான் இருக்க பயமும் இல்லை. வெற்றி வேல், வீரவேல்.